போராட்டத்தில் ஈடுபட்டு ஆசிரியர் ஒரு இறந்திருக்காரு. அது இந்த தைப்பொங்கல் ஏற்கனவே நான் வந்து ட்விட்டர்ல கொடுத்திருக்கேன். இந்த ஆட்சியில அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அதை நிறைவேற்ற வேண்டும்னா போராடிட்டு இருக்கிறாங்க. வாக்குறுதி கொடுக்கின்ற பொழுதே அவர்கள் எண்ணி இருக்க வேண்டும். வாக்குறுதி கொடுத்து விட்டார்கள், வாக்குறுதிப்படி அவர்கள் வாக்குறுதியை பெற்று விட்டார்கள், ஆட்சிக்கு வந்து விட்டார்கள். அதனால அந்த வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் அவர்கள் போராடிட்டு கூட்டணி சில கட்சிகள் வரும். அந்த உடனே நாங்க சொல்றோம். அது எப்படி எல்லாம் பகிரங்கமா சொல்ல முடியுமா? அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையான கட்சி. நாங்களாம் ஒன்னா சேர்ந்தா நாங்க தேர்தலை சந்திக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் இந்த கூட்டணியில இருக்குமா இருக்காதா என்பது சந்தேக நிலைக்கு வந்துட்டு. திரைப்படத்துல ஒண்ணுல ஹிந்தி திணித்த காங்கிரஸ் தான் திணித்ததா ஒரு திரைப்படம் உருவாக்கி இருக்காங்க. அது மைய கருத்து வந்து ஆனா அவங்களுடைய தொடர்ந்து கூட்டணியில் இருக்காங்க. திரைப்பட காட்சி திரைப்படத்துல பொழுதுபோக்குவதற்காக காட்சி புரியுதா? அப்பொழுது அதிமுகவும் புரியல. அதிமுக திமுக என்று தனித்தனி கட்சியில ஒரே கட்சியா தான் இருந்தது. புரியுதா? மொழிப்போர் தியாகிகளுக்கு நாங்கள் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தணும். 25ஆம் தேதி வருகின்ற 25ஆம் தேதி நாங்க வந்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக கூட்டமே நடத்தணும். அது அந்த காலகட்டம் வேற. இந்த காலகட்டத்துல இன்னைக்கு படமா எடுத்திருக்கிறாங்க. ஆக அதை வைத்து நாங்க வந்து எதுவுமே கருத்து சொல்ல இயலாது. அந்த கால சூழ்நிலையில நம்முடைய முன்னோர்கள் தமிழ் மொழியை காப்பதற்காக அவர்கள் போராடிங்க. இப்ப புதிதாக அறிவிச்சிருக்க ஓய்வூதிய திட்டத்துல வந்து அரசு ஊழியர்கள் பாதிக்கப்படுறதா வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இப்ப பழைய ஓய்வூதிய திட்டமா வேணும் இருக்காங்க. அதாவது இந்த ஓய்வு திட்டத்தையே ஒரு நாடகம், உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட திட்டத்தை அப்படியே பூசி ஒரு நன்மை வைக்கிற மாதிரி ஒரு நாடகத்தை இன்றைய முதலமைச்சர் அரங்கேறியிருக்கிறார். ஏற்கனவே மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்தை தான் இந்த அரசும் அறிவிச்சிருக்கு. வேற என்ன புதுசா எதுவுமே இல்லை. ஒண்ணு ஒரு சில மாற்றங்கள் செஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கு அதுல பிரைஸ் இண்டெக்ஷன் இருக்குது. இதுல வந்து அகவலப்படின்னு கொடுக்குறாங்க. அதுதான் மாற்றம், வேற எதுவுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எதுவுமே புதுசாக இல்லை. அவர்களும் கேட்பது திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தும். பழைய ஓய்வு திட்டத்துல அரசுடைய பங்களிப்பு இல்ல. இப்போ திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைய தினம் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்துல பங்களிப்பு இருக்குது. இதுல என்ன இவர்கள் புதுசா வந்து மாற்றி கொடுத்துக்கிறாங்க? அவர் கேட்ட கோரிக்கை இந்த அரசு நிறைவேற்றலையே. வேண்டுமென்றே திட்டமிட்டு சில சங்கங்களை இன்றைக்கு அதுல ஆதரவு கொடுத்துட்டு இருப்பதா எனக்கு தெரியுது. ஆனா பெரும்பாலான அரசு இதை ஏற்கவில்லை. ஏற்கனவே மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்தின் அடிப்படையில் இந்த ஓய்வு திட்டத்தில் வேற எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னு தான் என்னுடைய பார்வை. தெளிவா நான் வந்து அறிக்கையின் வேலை தெளிவு. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அந்த பழைய ஓய்வு திட்டம் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. அதெல்லாம் கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. பிரதமர் மோடி பொறுத்த வரைக்கும் எது நடக்குமோ அதான். எங்களை பொறுத்தவரை கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுக பொறுத்த வரைக்கும் ஓட்டுக்காக ஆட்சி செய்யறாங்க. ஓட்டு வரணும், மக்களை ஏமாற்ற வேணும். நிறைவேற்ற முடியாத வாக்குறுதியெல்லாம் கொடுத்து மக்களை ஏமாற்றி அவர்கள் வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற மாட்டாங்க. எல்லாமே களத்துல போராடிட்டு இருப்பது எதுக்கு? கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற வேணும்னா அவர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.